ஹே அமிகோஸ், பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்தாச்சு. ஸோ ஒரு பொங்கல் நெயில் ஆர்ட் பார்த்துடலாமா? இந்நேரம் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் அண்ட் ஆஃபீஸஸில் பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் கம்பல்சரி எல்லாரும் ட்ரெடிஷ்னல் வேரில் வரணும்னா அது இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு தான் மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ அப்படி ட்ரெடிஷ்னல் வேரில் சாரியெல்லாம் உடுத்து நம்ம ரெடி ஆகும்போது நம்ம நெயிலும் பார்க்க அழகாக ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த நெயில் ஆர்ட். பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், ஈஸியாக யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பண்ண போகிற இந்த பொங்கல் நெயில் ஆர்ட் டிசைன்ஸுக்கு வந்து ஃபியூ பிரைட் கலர்ஸாக பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாகவே ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையர் லைக் சாரி அது மாதிரி நீங்கள் வியர் பண்ணும்போது பேஸ்டல் ஷேட் நெயில் டிசைன்ஸ் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். பட் இந்த பர்டிகுலர் டிசைன்ஸுக்கு வந்து பேஸ்டல் ஷேடை விட பிரைட் கலர்ஸ் தான் கேட்சியாக இருக்கும்ன்றதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து நெயில் ஆர்ட் டூல்ஸ், உங்ககிட்ட இந்த மாதிரி டூல் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லைன்னா நோ வரிஸ், உங்ககிட்ட டூத் பிக் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ப்ராடருக்கு வந்து டூத் பிக்கோட பேக் சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நேரோ எட்ஜுக்கு பதிலாக நீங்கள் டூத் பிக்கோட ஃப்ரண்ட் சைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி லேர்னபிளாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இனிஷியலாக நெயில் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் பெயிண்ட் அடித்து நம்ம நெயில்ஸை வந்து கோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். மேட் பாலிஷ்னால் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஷைனியர் கோட் இருக்கிற ஜெல் பாலிஷ். ஸோ வந்து ஒரு ட்ரிபிள் கோட்டாச்சும் போட்டால் தான் ஓரளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்லையும் பேஸ் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் ட்ரை அவுட் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் நெயில் ஆர்ட் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக ட்ரை அவுட் ஆகணும்னா நான் டிப் வந்து ஏற்கனவே என்னோட நெயில் ஆர்ட் சீரிஸ் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ட்ரை அவுட் ஆன அப்புறம் ஆக்சுவல் டிசைனே இப்போ தான் போட போகிறோம். இந்த மாதிரி டூலில் இருக்க பெரிய ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த டூல் இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி டூத் பிக்கோட பேக் சைடை வந்து இதுக்கு இன்ஸ்டடாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பொங்கல்னாவே மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிற விஷயம் பொங்கல் பானை அண்ட் கரும்பு. அதை தான் இந்த நெயில் ஆர்ட் டிசைனில் நான் போட போகிறேன். சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக்கோட இந்த நெயில் ஆர்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கேட்சப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பானை செய்கிறதுக்கு நெயிலோட கார்னரில் இது மாதிரி ஒரு பெரிய டாட் ஒன்று வச்சுக்கோங்க. லைக் ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு அதை அப்படியே கொஞ்சம் சுற்றி எலாப்ரேட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் சர்க்கிளாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன டாட் வைக்க போகிறோம். அதாவது உங்ககிட்ட டூத் பிக் இருந்தானா டூத் பிக்கோட ஃப்ரண்ட் சைடில் இது மாதிரி வந்து சின்ன டாட்டாக வச்சிங்கன்னா ஃபைனலாக பார்க்குறதுக்கு எப்படி பானை மாதிரியே இருக்கா? எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? இது ஆக்சுவலி நீங்கள் ரங்கோலி பண்ணும்போது கூட நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பானை ஷேப் எக்ஸாக்ட் ப்ரப்போர்ஷனில் வரலன்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கரும்புக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இதே மாதிரி தான் டூத் பிக்கோட ஃப்ரண்ட் சைட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைன் வரைங்க. ரொம்ப தின்னாக வரையணும். அழுத்தி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா பேஸ் பெயிண்ட்டோட பேர்ந்துட்டு வந்துடும். ஸோ ஜென்டிலாக மேலே வந்து இது மாதிரி லைன் வரைங்க தின்னா. அவ்வளோதான், கரும்பும் ரெடி ஆயிடுச்சு. பானையை கொஞ்சம் எலவேட் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன லைன் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பானை வந்து உங்களுக்கு அப்ரட்டாக நல்லா தெரியும். பென் எப்படி ஹோல்ட் பண்ணி நீங்கள் எழுதுவீங்களோ அதே மாதிரி உங்கள் டூத் பிக்கை ஹோல்ட் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணாவே இது ஈஸியாகவே வரைஞ்சிடலாம் யாருனாலும். நெக்ஸ்ட்டு கரும்பை இன்னுமே கொஞ்சம் எலவேட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக க்ரீன் லீவ்ஸ் வேணும் இல்லையா? அதனால் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு சேம் டூத் பிக்கோட நீடிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு 3-4 ஷேப் வரைஞ்சிங்கன்னா அது வந்து லீஃபாக மாறிடும். எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி நெயில் ஆர்ட் டிசைன் பார்த்தீங்களா? நீங்கள் ஆக்சுவலி ஒரு கேபில் போயிட்டு இருக்கும்போது கூட இந்த டிசைனை நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வெரி சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் டிசைன் இது. உங்கள் நெயிலுக்கு நீங்கள் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இந்த நெயில் ஆர்ட்டை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். லைக் வந்து கரும்போட ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து எலவேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ப்ரௌன் ஷேடிங் யூஸ் பண்ணலாம். இல்லை பானையில் வந்து குட்டி குட்டி மினியேச்சர் டிசைன்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பானை இன்னுமே கொஞ்சம் எலவேட் பண்ணி காமிக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் இது வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பொங்கல் பானையோட ஆட் ஆனுக்காக நான் ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி டாட் டாட்டாக வந்து வச்சுக்கிறேன். லைக் வந்து பானையிலேருந்து பொங்கல் பொங்குற மாதிரி அந்த ஃபீல் வரணுன்றதுக்காக அதை அப்படி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொங்குறது வந்து ஜஸ்ட் நீங்கள் போல்கா டாட் மட்டும் வச்சாவே போதும். போல்கா டாட் டிசைனும் வந்து ஆல்ரெடி என் சேனலில் நான் போட்டிருக்கேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ போல்கா டாட்டே கொஞ்சம் நெருக்கமாக ஒன்றுக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன் வந்துடும். அண்ட் ஃபைனலாக வந்து பொங்கல் நெயில் ஆர்ட்டும் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட நெயில் ஆக்சுவலி இன்னைக்கு பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே அப்படியே ஒரு பிரைட்னஸ் ஃபீல் வந்தது. அவ்வளோ கேட்சியாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி நெயில் ஆர்ட் பண்ணிவிட்டு ஒரு சட்டிலான சாரி நீங்கள் வியர் பண்ணிட்டு போனோன்னா உங்கள் நெயில் வந்து பார்த்தோன்னே அப்படியே பளிச்சுன்னு இம்ப்ரெஸ் ஆகும் மற்றவங்களுக்கு. தோ நீங்கள் உடுத்தியிருந்த சாரி வந்து சட்டிலாக இருந்தாலுமே திஸ் நெயில் ஆர்ட் வில் அட்ராக்ட் த மோர்.
இந்த 2 சைடுமே என்னோட நெயில் ஆர்ட்ட முடிச்சிட்டதுக்கப்புறம், ஐயோ! என் நெயில் பார்க்க எனக்கே இவ்வளோ அழகா இருக்கே! நானே எனக்கு டிஸ்ட்ரிக் ஷூட்டிங் போடணும் போல, அந்த அளவுக்கு இருக்குது. எனிவேஸ், நீங்க பிகினரா இருக்கீங்க. நெயில் ஆர்ட் பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. பட் நெயில் ஆர்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா, கண்டிப்பா என் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த மாதிரி ஈஸியான நெயில் ஆர்ட் டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ, இந்த பொங்கலுக்கு உங்க அட்டையர் மட்டும் ட்ரெடிஷ்னலா பொங்கல் தீம்ல இல்லாம, உங்க நெயிலையும் பொங்கல் தீம்ல டெக்கோர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நெயில் ஆர்ட் சீரிஸ் அண்ட் சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் ஃபீட்பேக் சொல்லுங்க.